பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தில் பிக் பாஸ் வந்திருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். 13வது வாரங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. இந்த வாரம் 2 எவிக்ஷனா 1 எவிக்ஷனா அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வாக்குகள் இன்றுடன் செலுத்துவது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இன்னைக்கு இந்த அன்அஃபிஷியல் வாக்குகள் நடக்கிறது எப்போதுமே மெஜாரிட்டியாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். 90% ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதில் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா இருக்காங்க. அதுக்கு மேலே நிக்சன் இருந்து கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இப்போ இது பிரகாரம் தொடர்ந்து இன்னைக்கு நடிச்சதுன்னா கண்டிப்பாக மாயா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மாயாவை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன்னா மாயாவை வந்து ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க. ஒருவேளை அவங்க முடிவு பண்ணால் சேனல் நிர்வாகம் சேவ் பண்ணுறதுக்கு அவங்க வெளியேற்றும் நபராக கண்டிப்பாக விஜயவர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயவர்மா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே பரபரப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்குங்க. 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் விஷ்ணு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வாங்கினா அவர் என்ன பண்ணிடுவார், டிக்கெட் டு ஃபினாலேனுடைய டிக்கெட்டையே வாங்கிடுவார் அப்படிங்கிற அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் அவருக்கு வந்து அப்போ என்னென்னா 8 பாயிண்ட்டை யார் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ செய்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு புள்ளி அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வாக்குகளில் வந்து தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க சேஃப் ஜோனுக்கு திட்டத்தட்ட போயிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது விஜயவர்மா, நிக்சன், மாயா, ரவீனாவையும் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த வாரத்தை போட்டியாளர்கள் தாண்டாங்கன்னா அடுத்த வாரம் பணப்பெட்டிக்காக பலர் காத்திருக்கிறார்கள்.